தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. தினமும் படுகொலைகள், கொள்ளை, கற்பழிப்பு, அடிதடி. இதுதான். டிவியை ஆன் பண்ணால் இந்த செய்தி தான் வருது. செய்தித்தாள்களும் டெய்லி இந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து சட்ட ஒழுங்கு இதே பிரச்சனையாக தான் இருக்கு. கடந்த திங்கட்கிழமை நெல்லை மாவட்டம் சுத்தமணியில் முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுறான். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பள்ளியில் சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அதை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அந்த இளைஞரை முத்துகிருஷ்ணன் என்ற அந்த இளைஞரை கல்வெட்டாங்குழி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். தன் நண்பர்களோட உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கு முதல்ல ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் அந்த கூட இருந்த பையங்கள்லாம் விரட்டிட்டு இந்த முத்துகிருஷ்ணன் இந்த இளைஞனை மட்டும் படுகொலை செய்கிறாங்க. அவன் அந்த 3 பேர் மட்டும் இல்லை, அது கூட ஒரு 4 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. மொத்தம் 7 பேர் சேர்ந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. பாருங்க, ஒரு ஆண்டு விழாவில் ஒரு சின்ன ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு படுகொலையை போய் நிற்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தென் மாவட்டங்களில் தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக தேவேந்திர குல இளைஞர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். இது ரொம்ப நாளமாக நடந்துட்டு ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க சொல்லி புதிதமான நிறுவனத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் பல முறை இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு இது எதுவுமே செவி சாய்க்க மாட்டேங்குது. சில மாதங்களுக்கு முன்பு நெல்லையில் தென் மாவட்டங்கள் நடைபெறும் படுகொலை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. அன்னைக்கு கொட்டு மலையில் 2 மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்துட்டாங்க. அப்படிலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி நடந்துட்டு இருக்கு, இதை தடுத்து நிறுத்துங்கன்னு இந்த அரசுக்கு பல முறை டாக்டர் ஐயா அவர்கள் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசு அதை இந்த தென் மாவட்டங்கள் நடக்க அந்த இதுகளை தடுக்கணும்னு ஒரு எண்ணமே கிடையாது. பாருங்க, படுகொலைகள். இந்த அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த படுகொலை நடக்குமா? சில மாதங்களுக்கு முன்பு தீபக் ராஜா என்ற ஒரு பையன், தீபக் பாண்டியன் என்ற ஒரு இளைஞர் பட்டப்பகலில் ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் முன்னாடி படுகொலை செய்யப்படுகிறார். பட்டப்பகலில் சிசிடிவி பதிவுலேருந்து எல்லாமே இருக்கு. அந்த இளைஞரை படுகொலை செஞ்சவங்கள 90 நாளுக்குள்ள வெளியே அவங்களுக்கு ஜாமீனில் கொடுக்குறாங்க. என்ன காரணம்? இவங்க சரியான அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருக்கிறனால கோர்ட்டு அவங்களுக்கு ஜாமீன் வழங்குது. அவன் என்ன பண்ணுறான்? 90 நாளில் ஜாமீனில் வெளியே வந்தோன்னா அடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அடுத்த தவறுக்கு போயிருக்கான். இந்த அரசு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்தால் இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு பாருங்க, இளைஞர்கள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திர குல இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்த சொல்லி தான் சென்னையில் நவம்பர் 7ஆம் தேதி ஒரு பேரணிக்கு டாக்டர் ஐயா அனுமதி கேட்டாங்க, இது பண்ணியிருந்தாங்க, அறிவிச்சாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்காம கடைசியில் அது மறியல், இது அன்னைக்கு உண்ணாவிரதம், கைது, என்னென்ன நடந்துச்சு? பேரணி அன்னைக்கு அதெல்லாம் தடுக்க சொல்லி தான் அன்னைக்கு ஒரு இது ஆரம்பிச்ச கோரிக்கை. அதில் ஒன்று தென் மாவட்ட படுகொலை. இன்னைக்கு பாருங்க, எதுவுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் படுகொலைகள் நடக்குது. கொள்ளை, கற்பழிப்பு, அடிதடி. இந்த கொலை இது பண்ணி சொல்லி எத்தனை முறை டாக்டர் ஐயா அவர்கள் இந்த அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த தென் மாவட்ட படுகொலைகள் எல்லாம் நீங்கள் மத்திய இது புலனாய்வு கொடுங்க, சிபிஐ விசாரணைக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன காரணம்? நீங்கள் ஒழுங்கா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா சிபிஐ விசாரணைக்கு எதுக்குன்னு டாக்டர் ஐயா கேட்குறாங்க. தொடர்ந்து படுகொலைகள், காரணமே இல்லாமல் படுகொலைகள். இந்த படுகொலையில் ஈடுபடுறவங்கெல்லாம் விசாரணையில் என்ன தெரியுதுன்னா, போதை, மது போதை, கஞ்சா போதை, இதை பயன்படுத்திட்டு அந்த படுகொலையில் செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுக்காங்க. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் தலை விரித்து ஆடுகிறது. இன்றைய மாணவர்கள் கஞ்சாவுக்கு அதிகமாக அடிமையாக இருக்காங்க. கஞ்சாவை அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த மாணவர்கள் சமுதாயம் சீரழிகிறது. அதை தடுப்பதற்கு இந்த அரசு எந்த முன்னெடுப்பும் செஞ்ச மாதிரி தெரியல. நம் முதல்வர் இது பண்ணுறாரு, விழிப்புணர்வு இது பண்ணியிருக்காரு.
இது டிவிலெலாம் விழிப்புணர்வு இது பண்ணி காணொலி வெளியிட்டிருக்காரு. நம்ம தமிழக முதல்வர் அந்த போதைக்கு விழிப்புணர்வு இதெல்லாம் வெளியிட்டிருக்காரு காணொலி வெளியிட்டு என்ன பண்ண, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? எந்த நடவடிக்கையும் இல்லையே. இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி பாடாளுமன்ற தலைவர் ராமதாஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. தமிழக அரசு வந்து அதானி கிட்ட அந்த ஊழல்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு அமெரிக்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லுது? அதானி வந்து 2900 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த ஊழல்ல தான் அந்த அவருடைய இதெல்லாம் திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதில் தமிழ்நாடு அரசும் அதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? அவர் வந்து அறிக்கை கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். எல்லாரும் சொல்றாங்க அதானி வந்து உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சு போனாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஒரு அரசு, ஒரு பொறுப்பா இருக்க அரசு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றீங்க. இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு முதல்வர் வந்து பொறுப்பற்ற முறையில் தான் இப்படி பதில் சொல்லணுமா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல ஃபுல்லா பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னைக்கு ஃபுல்லா அங்கங்க மறியல். எவ்வளவு பாதிப்புகள். தேனியில மணக்கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு யூடியூப் ஒரு சேனல் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கவர், நல்ல கருத்துக்களை ஒரு பதிவு பண்ணக்கூடியவர். இந்த பாடகி இசைவாணி வந்து ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, நான் தாடிக்கு ஆரம் பேத்தி பழைய காலம் இல்லப்பான்னு ஒரு பாட்டு. அது தேவையா? அவர் வந்து என்ன சொல்றாரு? அதுக்கு வந்து ஒரு விளக்கம், அது ஏன் அப்படி பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு, பேட்டி காணொலி வெளியிட்டிருக்காரு. அதுக்கு இந்த விடுதலை சிறுத்தைக்காரங்க ஒரு 20 பேர் வந்து அவரை தாக்கி அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காரு. நான் என் உயிருக்கு எதுவும் பிரச்சனைனா அதுக்கு முழு பொறுப்பு திருமாவளவன்னு சொல்றாரு, வெளிப்படையா பேசுறாரு. இதெல்லாம் என்ன இது சொல்லுங்க? என்ன ஒரு நிர்வாகமே அவ்வளவு சரியில்லையே. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து படுகொலைகள், அதுவும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் தேவேந்திர இளைஞர்கள். இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை டாக்டர் ஐயா வந்து இன்னைக்கு கோரிக்கை வைக்காங்க. என்ன காரணம்? நீங்க வந்து ஒழுங்கு விசாரணை சரியா இருந்தா எதுக்கு அவர் வந்து நிர்வாகம் சரியா இருந்தா டாக்டர் ஐயா வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும்? கொலை பண்றான், கொலை பண்ணி 90 நாள்ல வெளியே வந்துடுறான். இந்த சுத்தமல்லி படுகொலையில கூலிப்படை எதுவும் சம்மந்தப்பட்டிருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு 3 பேரை கைது பண்ணியிருக்கீங்க, இந்த அரசு காவல்துறை கைது பண்ணியிருக்கு. மற்றவர்கள் எங்க? அதுவும் அந்த மற்ற 4 பேர் வந்து, இந்த 3 பேருக்கு 4 பேர் வந்து கூலிப்படையான ஒரு சந்தேகம் இருக்கு. கூலிப்படை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு. ஒரு மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி, அதனுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் பல நல்ல காரியங்களை செஞ்சவர், பல இளைஞர்களை வழக்கறிஞர் ஆக்கி விட்டவர், பலருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த ஆளு அந்த ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பட்டப்பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார். 20 பேருக்கு மேல நீங்க கைது பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ண? ஒரு மாநில தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு தலைவர்களுக்கும் பாதிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உங்களுடைய நிர்வாகம் வந்து அவ்வளவு சீர்கட்டு கிடக்கு. அதுக்கு இடையில ஒரு தகவல் வருது, தமிழகத்தில் பணிபுரியும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் சமநிலை இல்லை, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லைன்னு மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்தா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த தகவல் போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாநில ஆட்சி கலைக்கப்படும். நீங்க சரியில்லாம தானே இங்க இந்த மாநிலத்தில் நிர்வாகம் சரியில்லைன்னா இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. டாக்டர் ஐயாவும் உங்களுடைய காவல்துறையின் நடவடிக்கை சரியில்லாம தானே எங்களுக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும், இந்த இளைஞர்கள் படுகொலையை சிபிஐ விசாரணை நடத்தணும்னு கேட்குறாங்க. உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் மீது இங்க பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆங்காங்கே உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அரசு ஊழியர்களை நீங்க வந்து அந்த அரசு ஊழியர்கள் சரியா இருந்தால் தான் அரசு நல்லா இருக்கும். அவர்கள் ஒரு போராட்டம் எல்லாமே உங்க நிர்வாகம் அப்படித்தானே இருக்கு.
இன்னைக்கு இதே சூழ்நிலை போச்சுன்னா என்ன ஆகும்? நாளைக்கு உங்கள் ஆட்சி கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு அடுத்த முறை நீங்களும் கண்டிப்பாக வர முடியாது. இப்படி இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா எப்படி வர முடியும்? எல்லாருடைய கோரிக்கையும் நல்லாட்சி வேணும்னு தான் கேட்குறாங்க. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கணும்னு தான் கேட்குறோம். ஆனால் இங்கே அமைதிங்கிறதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் திரும்ப வீட்டுக்கு வர முடியுமாங்கிற சூழ்நிலை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தயவு செய்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நிர்வாகத்தை சரிப்படுத்துங்க. காவல்துறையை உங்கள் கையில் எடுங்க. காவல்துறை வந்து உங்கள் துறையின் கீழே தான் வருது. இன்னைக்கு வந்து ஒரு மாநிலம் வந்து அமைதியாக இருக்கணும்னா இந்த காவல்துறை செயல்பாடு சிறப்பாக இருந்தால் தான் அந்த மாநிலம் அமைதியாக இருக்க முடியும். இங்கே மாநிலத்தில் அமைதி கிடையாது. என்னெல்லாமோ நடக்கு. தயவு செய்து உங்கள் கையில் இருக்கும் காவல்துறையை நவீனப்படுத்துங்க. அதில் உள்ள கருப்பாடுகளை கலக்கி எடுங்க. சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. தவறு செய்யும் போது சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அப்படின்னா தான் இந்த தமிழகம் அமைதி பூங்காவோ திகழும். ஆகவே ஆகவேன்னு நீங்க வந்து பேசிட்டு இருந்தா ஒன்றும் ஆகப்போகுது இல்லை. தயவு செய்து நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்துங்க. தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்யுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.